இது நம்ம ஃபேமிலி. Unbelievers, இது நம்ம ஃபேமிலி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஆனால் மெகா கூட்டணி அமைச்ச மாதிரி தெரியலையே. இல்லை, நாங்கள் மெகா கூட்டணியில் தான் இருக்கிறோம். மெகா கூட்டணின்றது மக்களோடு அமைக்கப்பட்ட கூட்டணி தான். மக்களோடு கூட்டணி வச்சிருக்கோம், அதனால இது மெகா கூட்டணி தான். இல்லை, இப்போ அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் என்ன பிரச்சனை? கடைசி நேரத்தில் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க பாஜக கூட்டணி பக்கம் ஒரே நாளில் போனாங்களா, ஒரு வாரம் சிந்திச்சு போனாங்களான்றதெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. திமுகவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ வேட்பாளர் பட்டியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை போட்டிடுறாரு, இந்த பக்கம் ஆல்ரெடி கனிமொழி போட்டிடுறாங்க. இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக இருக்குது. ஆனால் அதிமுக எல்லாமே ஒரு புதியவளாக இருக்காங்களே. கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் அறிவிச்சிருக்காங்க முதல்ல வேட்பாளர் பட்டியல். அதில் ஒரு 15 பேர் எல்லாருமே புதுசாக இருக்காங்க. ஏன்னா அதிமுகவுக்கு வேட்பாளருடைய பலம் மட்டும்தான் வெற்றியை நிர்ணயிக்கும் நாங்கள் நம்பலை. கட்சியினுடைய பலம் தான் வேட்பாளரை வெற்றி பெற வைக்கும். கேடர்ஸ் உழைக்க தயாராக இருக்கிறாங்க. அதை வழிநடத்துறதுக்கு லீடர்ஸ் இருக்காங்க. பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் நான் சொல்கிறேன். சென்னை சவுத்து தமிழிசை சவுந்தரராஜன், சென்னை சென்ட்ரல் வினோத் பே செல்வம், நாயனா நாகேந்திரன், கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய தலைவர்களாக இருந்திருக்காங்க. அப்போ அதுக்கு ஈக்குவலாக இந்த பக்கத்தில் அதிமுகன்னு ஒருத்தர் நிற்கும் போது, புதிய நபர்கள் நிற்கும் போது எப்படி வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்? இல்லை, நான் இதை இப்படி கேட்கட்டுமா? இப்போ இந்த போட்டியிடுற அத்தனை பேரும் மத்திய அமைச்சர் கனவுல இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ இத்தனை பேரும் மந்திரி ஆக்கிடுங்களா? மாநிலம் ஃபுல்லா தெரிஞ்ச ஒரு தலைவர் கோயம்புத்தூர்ல போட்டிடுறாரு. அதுவே சிங்கை ராமச்சந்திரங்கிறவரு அண்மை காலமா தான் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கும் போது அந்த பகுதி மக்களுக்கு இது எந்த அளவுக்கு பரிச்சயம்? நீங்க அங்கதான் தவறு செய்றீங்க. சிங்கை ராமச்சந்திரன் யாரோ ஒருத்தர் இல்ல, அதிமுக ஐடி விங் தலைவர். இப்போ ராமநாதபுரம் எடுத்துப்போம். ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் சுயேட்சையா போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நவாஸ் கனி திமுக கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய IUML அந்த கட்சியினுடைய வேட்பாளர் இருக்கார். அந்த இடத்துல அதிமுக ரோல் என்னவா இருக்கும், அல்லது அதிமுக கூட்டணி கட்சியினுடைய ரோல் என்னவா இருக்கும்? அப்ப அதிமுக அந்த இடத்துல 3வது இடத்துக்கு இருங்க. நீங்க இதே நவாஸ் கனி 2019 முன்னால யாரு இடி ரைடு விஜயபாஸ்கர் வீட்டில் வருது. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேள்வி கேட்குறாங்க. சட்ட ரீதியாக நாங்கள் சந்திப்போம் அப்படின்ட்டாரு. அப்போது எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எதிர்க்கிறதுக்கு இன்னும் ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். அந்த கால வரலாறுகளை இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுவதும் நடைபெறுகின்ற அரசியலை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், இப்படியெல்லாம் நடக்கும் தெரியும். அது நடந்தாலும் அதனால் அவங்க யாரை ஏவி விட்டாலும் எப்படி ஏவி விட்டாலும் அதை எதிர்கொள்கின்ற மனநிலைக்கு நாங்கள் எப்போ வந்துட்டு தான் வெளியே வரோம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஆனால் மெகா கூட்டணி அமைச்ச மாதிரி தெரியலையே. இல்லை, நாங்கள் மெகா கூட்டணியில் தான் இருக்கிறோம். மெகா கூட்டணின்றது மக்களோடு அமைக்கப்பட்ட கூட்டணி தான். மக்கள் அதிகம் இருக்கிற கட்சி, மக்கள் அதிகம் எங்களோட பயணிக்கிறாங்க. அதனால நாங்கள் மக்களோடு கூட்டணி வச்சிருக்கோம். அதனால இது மெகா கூட்டணி தான். நீங்கள் மக்களோட கூட்டணி வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமியும் அதை நம்பி தான் இதுக்கு முன்னாடியும் அதிமுக பயணிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் திமுக கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க இங்கே வருவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது தானே. அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே சொன்னாங்களே. இல்லை, எங்களுடைய நிலைப்பாட்டை ஒட்டி ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும், இன்னும் சொல்ல போனால் எங்கள் அரசியல் எதிரிகளும் உருவாக்கின பிம்பம் அது. இன்னும் சொல்ல போனால் திமுக கூட்டணி கட்சிகளில் இருந்த கட்சிகள் கூட அதை உருவாக்கியிருக்கோம். ஏன்னா அவங்க நலன் சார்ந்தவர்களுடைய கருத்துக்கள் அப்படி இருந்தது. திமுக கூட்டணியில் அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதையும் போதிய இடமும் தராத ஒரு நிலை இருந்தது. அந்த நிலையை அவங்க தக்க வைக்கிறதுக்கு அல்லது அந்த நிலையிலிருந்து திமுகவை இறங்க வைக்கிறதுக்காக இப்படி ஒரு நிலையை அவங்க எடுத்திருக்கலாம். அதை ஒட்டி அவர் கருத்துக்கள் வெளியிட்டிருக்கலாம். அந்த கருத்துக்கள் ஊடகத்தினுடைய பார்வையில் இப்படி வந்திருக்கலாம். அப்படி ஒரு கருத்து வருகின்ற பொழுது எங்களுடைய எதிர்கூட்டணியை பலகீனப்படுத்துவதற்கு அதையும் ஒரு ஆயுதமாக நாங்கள் பயன்படுத்திய காரணத்தால் அந்த தோற்றம் வந்திருக்கும். இல்லை, இப்போது இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சிக்கு வாக்களிப்பதற்கு தயக்கப்படுவாங்க அப்படின்லாம் பேசப்பட்டது. அதற்கான காரணம் பாஜக அதிமுகவோட இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பின்பாக SDPI கட்சியை தவிர வேறு யாருமே பார்த்தீங்கன்னா பெரிதளவில் ஆதரவு தெரிவிக்கல. தமிழ்முன் அன்சாரி கூட பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் திமுகவுக்கு ஆதரவு அப்படின்ட்டு போகிறாரு. தமிழ்முன் அன்சாரி அந்த கட்சியிலிருந்து பிரிஞ்சு ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. அவர்
தனிமைப்படுத்திட்டாங்க. அதனால அவர் தனிமைப்படுத்தின பிறகு அவங்க வந்து அதிமுக ஆதரிச்சதுக்கு பிறகு இவர் இங்கே வர முடியாது. அதனால அவருக்கு வேற போக்கிடம் இல்லாமல் அங்கே போயிருக்காரு. இல்ல இப்ப இஸ்லாமியர்கள் வாக்கு வந்து இப்ப திரும்ப திமுக பக்கம் போற மாதிரி தானே தெரியுது. ஏன்னா பாஜகவோட நம்ம கூட்டணி வச்சனால இஸ்லாமியர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. இப்ப நம்ம பாஜக விட்டு வெளியே வந்தாச்சு. ஆனா திரும்ப வந்து இன்டாக்டா திமுகவுக்கு போற மாதிரி ஒரு சூழல் தானே இப்ப இருக்கு அரசியல் களம். நீங்க எந்த சமுதாயமோ அல்லது எந்த ஜாதியோ எந்த குறிப்பிட்ட மாவட்டமோ அல்லது நகரமோ ஒன்றியமோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிப்பாங்கன்றதெல்லாம் ஒரு சரியான பார்வையாக எனக்கு தெரியலை. இதை உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, நாங்கள் தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தேர்தல் களத்தில் இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா தேர்தலையும் நாங்கள் சந்தித்து வந்திருக்கோம். எல்லா மக்களோடும் தொடர்பில் இருக்கிறோம். எல்லா மக்களும் அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கே பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்கின்ற போது கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் அதற்கு பிறகு வந்து 2021 சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் அந்த தேர்தல் நேரங்களில் நாங்கள் முஸ்லீம் மக்களையும் கிறிஸ்துவ மக்களையும் சந்திக்கின்ற பொழுது இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களில் எல்லா கட்சியும் போய் அவங்களுடைய கோரிக்கைகளை வைத்து அவங்ககிட்ட வாக்கு கேட்கறது தமிழ்நாட்டில் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் நடைபெறுகின்ற ஒன்று. ஆனால் இந்த 2 குறிப்பிட்ட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியோடு நாங்கள் தேர்தலை சந்தித்த போது அப்படி செய்ய முடியல. அப்படி போனாலும் அவங்களுக்கு எங்களுக்கு உரிய ரெஸ்பான்ஸ் தரல. அது மட்டும் இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அந்த முஸ்லீம் கிறிஸ்துவ மக்கள் கூட அவங்க எங்ககிட்ட தெளிவாக சொன்னாங்க, நாங்கள் மத கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டிய நிலையில் இருக்கோம். எங்கள் மத குரு அல்லது மத தலைவர் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடுறதும் ஒன்று, அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதும் ஒன்று, தயவு செய்து அதை மட்டும் செய்யாதீங்க, வேறு யாருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு மாற்று என்பது திமுக கூட்டணி தான், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் பிஜேபியோட இருக்கீங்க, வேறு எங்களுக்கு மாற்று இல்லை. அப்போது நாங்கள் அவங்கள வந்து எங்களுக்கு விருப்பமே இல்லாத ஒரு கட்சிக்கு நாங்கள் கூட்டணிக்கு வாக்களிக்கிறோம், வேறு வழி இல்லை. நீங்கள் இந்த நேரத்தை எங்ககிட்ட வாக்கு கேட்டு செலவழிக்கிற நேரத்தை வேறு யாருக்காக எங்கேயாவது போய் முயற்சி பண்ணிங்களா உங்களுக்கு வாக்கு கிடைக்கும், நீங்கள் வெற்றி பெறணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கூட இருந்ததுனால உங்களுக்கு வாக்களிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோன்னு சொல்லி அவங்க எங்ககிட்ட வெளிப்படையாக சொன்னாங்க. அது ஒரு நட்பு ரீதியாக அவர்கள் வந்து சொன்னதுனால இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய நிலையில் நாங்கள் வந்து அப்படி எங்கள் மேலே ஒரு பழி, அதனால் எங்களுக்கு ஒரு பாதிப்பு வருவதை உணர்ந்து அதிலிருந்து வெளிவந்திருக்கோம். நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து நிலைப்பாட்டை வந்து அவங்க கூட்டணியிலிருந்து வெளிவந்ததுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிம்பம் என்பது, பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் மற்ற உழைக்கும் மக்களுடைய ஒரு எதிர்ப்பு அலையில் சிக்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர்களுடைய எதிர்ப்பு என்பது நாங்கள் சுமக்க வேண்டாம் என்பதால் வெளியே வந்தோம். அதான் இப்போ இஸ்லாமியர்கள் வாக்கு வந்து எதனால வந்து திமுக பக்கம் போச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றீங்க. இப்போ கள சூழல் தமிழக அரசியல் களம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக வர்சஸ் அதிமுக அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பாஜக வளர்ந்துருச்சு அப்படிங்கிற கருத்தை வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கால சூழல்ல யார் மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிமுகவா பாஜகவா அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி நிறைய பேர் வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தவங்க எல்லாருமே பாஜக பக்கம் போயிட்டாங்களே. நீங்கள் அதிமுக வந்து கடந்த ஈரோடு தேர்தல் எடுத்துங்க, கடைசியாக நடந்த தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல். ஈரோடு இடைத்தேர்தலில் பாமக எங்களை ஆதரிச்சுதா? நீங்கள் ஒரு மூத்த இந்த கரண்ட்டில் இருக்கிற ஊடகவியலாளர், நீங்கள் சொல்லுங்கள், ஆதரிச்சுதா? தேமுதிக ஆதரிச்சுதா? அப்புறம் எப்படி எங்ககிட்ட இருந்து போயிட்டாங்கன்னு சொல்லுங்கள். தேமுதிக எங்ககிட்ட வந்திருக்குன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு கூடுதல் பலம் தானே. இல்லை, நம்ம கடந்த 2019-21 கம்பேர் பண்ணும்போது ஆமாங்க, அன்றைக்கி 21 கூட எடுத்துங்க. 21 சட்டமன்ற தேர்தலில் பாமக எங்களோடு இருந்தது நான் மறுக்கலை. பாமக வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்களுடைய தேவை ஒன்று இருந்தது. என்னென்னா, அவங்க மாநிலங்களவைக்கு அன்புமணி மாநிலங்களவை அதிமுகவினுடைய உறுப்பினர்களால் தேர்வுப்பட வேண்டும் என்ற நிலை இருந்த வரைக்கும் எங்களோடு இருந்தாங்க. அது முடிஞ்ச உடனே அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் தேர்தல் கூட்டணி அது முடிஞ்சிருச்சு, அதனால் நாங்கள் எங்கள் சுயமாக சிந்திக்கிறோன்ட்டு அதுக்கு அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அவங்க எங்களோட இல்லையே. இல்லை, இப்போ அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் என்ன பிரச்சனை? கடைசி நேரத்தில் வந்து ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க பாஜக கூட்டணி பக்கம் ஒரே நாளில் போனாங்களா, ஒரு வாரம் சிந்திச்சு போனாங்களான்றதெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அது எனக்கு தேவையும் இல்லை. நான் சொல்ல வர்றது, ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு இருக்கும். அவங்களுக்கு எது
சாதகமோ, ஒரு கட்சிக்கு தனக்கு நிறைய பணம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு கட்சி நிறைய பதவி கிடைக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு கட்சி தொண்டர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு கட்சி அங்கீகாரம் பெறுறதுக்கு வாக்கு கிடைக்கணும்னு நினைப்பாங்க. இதில் எதை நினைச்சாங்க பாட்டாளி மக்கள் கட்சின்றது உங்களுக்கே தெரியும், மக்கள் சொல்லட்டும். ஓகே, அதான் இப்போ மெகா கூட்டணியை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? இப்போ பாஜக கூட்டணியில் பாருங்களேன், கிட்டத்தட்ட கடந்த முறை நம்ம 2021 தேர்தலின் போது யார் யாரெல்லாம் வந்து கூட்டணியில் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு 80% வந்து பாஜக கூட்டணியில் இருக்காங்க. அப்போ வலுவான கூட்டணி பாஜக கூட்டணி மாதிரி தெரியுது. இல்லை, நீங்கள் என்ன பொருளில் சொல்கிறீங்கன்னு எனக்கு இல்ல, புரியல. இப்போ கல யதார்த்தம் திமுக versus அதிமுக இருக்கு. ஆனா கூட்டணின்னு வரும்போது பாஜக இந்த இடத்துல முந்துது இல்ல அதிமுக. கூட்டணி என்பது என்ன? 20 பேர் ஒரு அணியில் இருந்துட்டாங்கல்ல, அந்த அணி பெரிய அணின்னு சொல்ல வரீங்களா? 10 பேர் இருந்தா ஒரு அணி. யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக 2014லையும் அதுக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனிச்சு போட்டிருக்கு. எங்களுடைய வரலாறு என்று தமிழ்நாட்டில் எல்லா கட்சிக்கும் நெருங்க முடியாத உயரத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய பலம் என்பது எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி கூட தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வாக்குச்சாவடிகளிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டு வாக்குச்சாவடியை வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் எங்களுடைய கண்காணிப்பில் வச்சுருக்கோம். எங்களுடைய ஐடி விங் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து களத்தில் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் அரசியலில் எல்லாரும் கூட்டணின்னு பேச சொல்ல நாங்கள் சும்மா இருந்தோம்னா எங்களுக்கு தேவையில்லைன்னா எங்களை வந்து அந்த நீங்கள் ஊடகங்கள்லாம் என்ன செய்வீங்க? இவங்களை போட்டியிலே இல்லைன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவீங்க. அதுக்காக ஒரு பரபரப்புக்காக, அதுவும் ஊடகங்களுக்கு செய்தி தரணுன்றதுக்காக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இதெல்லாம் வந்து எல்லாரும் நடத்துகிற மாதிரி நாங்கள் நடத்துகிறோம். ஆனால் இதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய களத்தை நாங்கள் உறுதியாக பலப்படுத்தி கட்டமைப்பு ஒழுங்குபடுத்தி வச்சோம். அதனுடைய விளைவு தான் இந்த பிரச்சனை வந்த உடனே அடுத்த நொடி 24 மணி நேரத்தில் நாங்கள் 40 தொகுதிக்கும் வேட்பாளரையும் கூட்டணியும் அறிவித்தோம். அதிலிருந்து நாங்கள் எவ்வளோ அதுக்கு அடுத்த நாள் இன்றைக்கி தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டோம். ஆக நாங்கள் தேர்தலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கி தேர்தல் சுற்றுப்பயணம் அடுத்து போக போகிறாரு. திருச்சியில் வந்து வேட்பாளர்களை 40 பேரையும் அறிமுகப்படுத்துகிறோம். எங்களுக்கு எந்த விதமான தேக்கமும் இல்லை. அதுக்காக இந்த குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அது எல்லாரும் வந்து ஊடகங்களுக்காக இந்த செய்திகளை சேகரித்து கொண்டிருந்த நேரத்தில் நாங்களும் அதில் ஒரு கும்பல் அனுப்பிவிட்டோம். அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால் எல்லா முடிவுகளும் உறுதியாக, நிறைவாக, விரைவாக, சரியாக எடுத்து அதிமுக பயணித்து கொண்டிருக்கிறது. எங்ககிட்ட எந்த தேக்கமும் இல்லை. யாருக்கும் நாங்கள் பயப்படவும் இல்லை. யாரையும் நாங்கள் எதிர்பார்த்தும் இல்லை. மக்கள் எங்களோடு இருக்கிறாங்க. நாங்கள் மக்களை புரிந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் எது தேவை என்பதை தெரிந்திருக்கிறோம். அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அதான் இப்போ அதிமுக நிலையில் எந்த ஒரு தேக்கம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த கேபினெட் செலெக்ஷனில் வந்து அதிமுக புதிய நபர்களுக்கு அதிக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க. ஆனால் திமுகவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ வேட்பாளர் பட்டியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை போட்டிடுறாரு, இந்த பக்கம் ஆல்ரெடி வந்து கனிமொழி போட்டிடுறாங்க. இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேபினெட்டாக இருக்குது. ஆனால் அதிமுக எல்லாமே ஒரு புதியவளாக இருக்காங்களே. கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் அறிவிச்சிருக்காங்க முதல்ல வேட்பாளர் பட்டி. அதில் ஒரு 15 பேர் எல்லாருமே புதுசாக இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி. அதிமுக வேட்பாளர் பலமாக இருக்கிறாரா என்றில்லை, புதியவர்கள், படித்தவர்கள், இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள், இந்த நாட்டுக்கு தன்னால் முடிந்ததை செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவர்கள், அப்படிப்பட்டவங்களும் இன்றைக்கி அதிமுக நிறுத்தியிருக்கு. ஏன்னா அதிமுகவுக்கு வேட்பாளருடைய பலம் மட்டும்தான் வெற்றியை நிர்ணயிக்கும் நாங்கள் நம்பலை. கட்சியினுடைய பலம் தான் வேட்பாளரை வெற்றி பெற வைக்கும். கேடர்ஸ் வந்து உழைக்க தயாராக இருக்கிறாங்க. அதை வழிநடத்துறதுக்கு லீடர்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி அதிமுகவில் நீங்கள் புதிய வேட்பாளர் நீங்கள் எந்த தொகுதி வேணால் எடுத்துங்க, அந்த வேட்பாளர் வந்து நீங்கள் சொல்கிறது போல் தேர்தலுக்கு புதியவர் அல்ல. அவர் கட்சிக்கு படையவர் தான், அல்லது அந்த பகுதிக்கு வசிக்கிறவன்ற அந்த நிலையில் தான். எங்கள் கட்சிக்கும் புதியவர் இல்லை. ஆனால் எல்லா தரப்பும், ஒரு முதியவருக்கு மட்டும் இல்லை, கட்சியில் சீனியருக்கு மட்டும் இல்லை, இளையவருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அதனால தான் அதிமுகவில் யார் வேணால் எந்த பதவிக்கும் வரலான்றது புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து, புரட்சித் தலைவி அம்மா காலத்திலிருந்து நாங்கள் உருவாக்கின விதி. நாங்கள் தலைவர்களை உருவாக்குவோமே தவிர தலைவர்களை நம்பி இந்த கட்சியில் இருக்க தொண்டர்கள் இல்லை. அது வேலியான பாயிண்ட் சார். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இயங்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கட்சியை வந்து தன் கட்டுக்குள்ள வச்சணும் அப்படிங்கறதுக்காக பல்வேறு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அதிமுக இப்போ இந்த தேர்தலை வந்து கண்டிப்பாக வெற்றி பெறணும் அல்லது வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் இப்போ இயங்கிட்டு இருக்குல்ல. கட்டாயத்தின் அடிப்படையில் இருக்குதுன்ற நான் ஒத்துக்கிறேன். அதாவது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள், புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு எடப்பாடியார் இன்றைக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைமையாக இன்றைக்கு
உருவாகி இருக்கிறார் என்பதை கட்சி ஏற்றுக்குச்சு, அதை மக்கள் ஏற்றுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கறது நியாயமான கோரிக்கை. அதில் நான் வந்து மாற்று கருத்தே இல்லை. அதுதான் எங்களுடைய இலக்கும் கூட. நான் இதை உறுதியாக சொல்கிறேன். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எண்ணிக்கையில் அதிக வாக்குகளை பெற்ற கட்சி அதிமுகன்றதை நிரூபிப்போம். இல்லை இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் இப்போ பாருங்களேன், இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வந்து நான் சொல்கிறேன். சென்னை சவுத்து தமிழிசை சவுந்தரராஜன், சென்னை சென்ட்ரல் வினோஜ் பே செல்வம், வேலூர் ஏசி சண்முகம், கிருஷ்ணகிரி நரசிம்மன், நீலகிரி எல் முருகன், கோயம்புத்தூர் அண்ணாமலை, பெரம்பலூர் பாரிவேந்தர், தூத்துக்குடி நாயனா நாகேந்திரன், கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய தலைவர்களாக இருந்திருக்காங்க. அப்போ அதுக்கு ஈக்குவலாக இந்த பக்கத்தில் அதிமுகன்னு ஒருத்தர் நிற்கும் போது, புதிய நபர்கள் நிற்கும் போது எப்படி வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்? இல்லை, நான் இதை இப்படி கேட்கட்டுமா? இப்போ இந்த போட்டியிடுற அத்தனை பேரும் மத்திய அமைச்சர் கனவுல இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ இத்தனை பேரும் மந்திரி ஆக்கிடுங்களா? இப்போ கவர்னர் பதவியை விட்டுட்டு இன்னைக்கு 400 பேரில் ஒருத்தரை இடம் பிடிக்கிறதுக்கு தமிழிசை அவர்கள் சொல்கிறது நம்ம வரவேற்கிறோம். ஆனால் அது என்ன காரணம்? அவங்க சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறதுக்காக அதை விட்டுட்டு வராங்க. இல்ல அவங்க அப்படி சொல்லல, நான் மக்களுக்காக பணி செய்யணும், அடுத்து மீண்டும் மோடி ஆட்சி வரப்போது, அதுக்கு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும். மத்திய அமைச்சராகன்ற கனவுல தான் பாஜக அங்க போயிருக்கு, ஜி.கே. வாசன் அங்க போயிருக்காரு, பாரிவேந்தர் அங்க போயிருக்காரு, ஏசி சண்முகம் அங்க நிக்கிறாரு, தமிழிசை கவர்னர் பதவி விட்டு வந்திருக்காங்க, அண்ணாமலை இதுவை விட்டு நிக்கிறாரு. இது எல்லாமே என்னால் சொல்லுவேன். நயினா நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை விட்டுட்டு எதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு நிற்கிறாரு? அதுதான் சார் நான் கேட்கிறேன். இப்போ நயினா நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, சட்டமன்ற உறுப்பினரா வந்து இருந்து கொண்டு இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுறாரு. இப்போ ஆல்ரெடி செம்மலை இருக்காங்க, தங்கமணி, வேலுமணி, அது மாதிரி ஆட்கள் வந்து இந்த தேர்தலில் நிக்கலாமே. நான் தனிப்பட்ட யாரையும் நான் விமர்சிக்கல. நான் வந்து ஒரு குறியீடாக தான் அவரை சொன்னே தவிர அவரை விமர்சிக்கணுன்ற அவசியமும் தேவையும் எனக்கு இல்லை, அந்த நோக்கமும் இல்லை. நான் சொல்ல வர்றது, நீங்கள் சொல்கிற வலிமையான கேண்டிடேட் எல்லாமே பதவிக்காக நாளைக்கு பதவி இல்லை என்றால், பாரிவேந்தர் போன முறை உதயசூரியன் நின்று இப்போ தாம்பரில் நிற்கிற தயாராகிறாருன்னா அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கின்றதுனால தான். ஏசி சண்முகம் ரெட்டைட்டு இப்போ வந்து தாம்பரம் நிற்க வர்றாருன்னா பதவி கிடைக்கின்றதுனால தான். நாளைக்கு மத்திய அமைச்சர் பதவி இல்லைன்னா அல்லது பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சியில் இடம்பெறலைன்னா அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு யோசித்து பாருங்க. நீங்க புரிஞ்சுட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பாரிவேந்தரையோ ஏசி சண்முகத்தையோ நீங்க சொல்றீங்களா மத்திய அமைச்சர்? நான் எல்லாரையும் தான். நீங்க ஒரு சாதாரண கேடர் கட்சிக்காக ஒருத்தரை உருவாக்குவதற்கும் தலைமைக்காக ஒருத்தரை உருவாக்குவதற்கும் உள்ள வேறுபாடு சொல்கிறேன். ஒரு தலைவரை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அவங்க தலைவர்கள் அவங்களுடைய தலைமையிலிருந்து இறங்கி வர மாட்டாங்க, அவங்க மேலே போனோம் தான் பார்ப்பாங்க. இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏசி சண்முகம் இல்லை, ஏசி சண்முகமோ பாரிவேந்தரோ இல்லை, அதில் அவங்க வேற ஒரு கட்சி வச்சுட்டு தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு, அவங்க சிம்பிளில் நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிற கருத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. இப்போ நான் அதில் மாற்றே சொல்லியே, நீங்கள் மாற்றம் கொண்டு வாங்க, ஆனால் இது தமிழ்நாட்டில் மாற்றம் வர்ற தேர்தல் இல்லை, இது டெல்லியில் மாற்றம் வர்ற தேர்தல். அதனால அதிமுக இந்த தேர்தலை வந்து அசால்ட்டா எடுத்துட்டு போகுது. தமிழ்நாட்டுல இவங்க அதனால தான் கேக்குறேன். இல்ல அதிமுக இந்த தேர்தலை பெருசா கண்டுகொள்ள, நம்ம இலக்கு 2026 2024 நம்ம வந்து பெருசா சிரமப்பட வேண்டாம் அப்படி நினைச்சிருச்சா? 2024 பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கட்சி, 40 இடங்களிலும் எங்களுக்கு களம் இருக்கிறது, நாங்கள் வெற்றி பெறுவோம்ன்றத உறுதியா சொல்றோம். இல்ல நீங்க சொல்றீங்க சார், இப்போ இந்த கேபினெட் லிஸ்ட பாருங்க சார், பாஜகவோட லிஸ்ட பாருங்க, திமுகவோட லிஸ்ட் வேணா படிச்சு காட்டுறேன், அடுத்து பாமகவோட லிஸ்ட் வருது, எல்லாரும் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்களாக கடந்த தேர்தலில் போட்டியிட்டவங்க, திரும்ப அவங்க வந்து இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க. அப்ப வலுப்படுத்தணும், கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் உறுதியா சொல்றேன், அதிமுகவினுடைய அடிப்படை தெரியாம நீங்க கேள்வி கேட்கறீங்க. அதிமுக அடிப்படை 1972 அக்டோபர் 17 கட்சி தொடங்கினாங்க. 1973 மார்ச் ஏப்ரலில் திண்டுக்கல் இடைத்தேர்தல். அன்னைக்கு பலமான மத்திய அரசு, அன்னைக்கு இந்திரா காந்தி பிரதமர், அவங்களுடைய கேண்டிடேட் நிற்கிறாங்க. தமிழ்நாட்டை ஆண்ட அன்னைக்கு வலிமையாக இருந்த இளமையாக இருந்த கருணாநிதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அவருடைய கேண்டிடேட் நிற்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் இல்லை, தமிழ்நாட்டு வந்து ஒரு மிகப்பெரிய பிரதமர்களை உருவாக்கின மாபெரும் தலைவர், பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருக்கிற அவருடைய சிண்டிகேட் கட்சி வேட்பாளர் நிறுத்துது. NSV சித்தன் படைய அனுபவம் உள்ள ஒருத்தர் நிற்கிறாரு. இப்படி எல்லா கட்சியும் வலிமையான கேண்டிடேட் நிறுத்தினாங்க. யாருன்னே தெரியாத, எந்தவித அனுபவம் இல்லாத, அப்போ தான் வக்கீல் படிச்சுட்டு இருந்த மாயத்தேவன் ஒருத்தரை தேடி பிடிச்சிட்டு அவருக்கு வேட்டியை கூட அதிமுக வேட்டியை வந்து வாங்கி கொடுத்து அவரை வேட்பாளரை அறிவித்தோம். அவர் வெற்றி பெற்றார்.
அதிமுக 55% வாக்கு இல்ல அது பெற்று- கடந்த கால வரலாறு, அதை நான் மறுக்கல, அதை நான் மறுக்கல. இல்லைங்க, இப்ப நான் இருக்கக்கூடிய சொல்றது அரசியல் சூழல் பாருங்க. அதுக்கு பிறகுதான் மாயத்தேவன் ஒரு மனிதர் இருப்பதே தெரிஞ்சுது. ஆக நாங்க வந்து யாரையுமே அடையாளப்படுத்துகின்ற பொழுது ஒரு சாதாரண அடித்து மட்டும் எத்தனையோ பேரை வந்து ஒரு சாதாரண டெய்லரை மந்திரியாக்கியிருக்கோம், ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தவரை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கான், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கான். இது வந்து சட்டமன்றத்துக்கு நான் இல்ல சொல்றேன். சார், இது மறுக்கல சார், இது அது உண்மைதான். நான் என்ன கேக்குறேன், நான் முடிச்சிடுறேங்க. அதுக்கு அடுத்து பாண்டிச்சேரியில் தேர்தல், பாண்டிச்சேரி இடைத்தேர்தல், பாலப்பழனூர்னு ஒரு வழக்கறிஞரை கொண்டு வந்து நிறுத்துறோம். அவர் வெற்றி பெறாரு. அவரை மத்திய அமைச்சரோட கேபினட் அமைச்சராக அரவிந்த பாலப்பழனூர்ல உருவாக்கணும். அதனால எங்களுக்கு வந்து பெரிய தலைவர்களை கொண்டு வந்து அவங்கள வந்து அவங்களுடைய செல்வாக்கை வச்சு ஜெயிக்கணுன்ற நோக்கமோ அவங்க அடுத்த கட்சியினுடைய செல்வாக்கை வச்சு என்ற தேவையோ அதிமுக இல்லை. அதிமுக தொண்டர்களில் ஒருவர். இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் நான் சொன்னேன்னா, இப்போ ஒரு வேட்பாளரை அறிவிச்சா அந்த வேட்பாளரை எதிர்கொள்வார், அந்த தொகுதியில் போட்டியிடுவாங்கன்னு சொன்ன வலிமையான நீங்கள் சொல்லக்கூடிய தலைவர்கள், நிர்வாகிகள் அவரை கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிறாங்கல்ல. ஒற்றுமையாக வச்சு தானே அவரை இப்போ நீங்கள் ராமநாதபுரம் எடுத்துங்க, கள்ளக்குறிச்சி எடுத்துங்க, நீங்கள் யார் யாருக்கும் போட்டின்னு வந்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் கடிச்சிங்களோ அவங்க 2 பேருமே சேர்ந்து புதிதாக ஒரு இளைஞரை கொண்டு போய் வேட்பாளரை அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் அதுதான் ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாடு. கட்சிக்கு வலிமையை கொடுக்கும் அல்லது நம்பிக்கை அளிக்கும் அப்படின்னு பார்க்கலாம், தொண்டர்களுக்கோ அல்லது புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி. நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த இடத்துல முக்கியமான தேர்தலாக இருக்குது, அதுவும் குறிப்பாக இப்போ அண்ணாமலை வந்து போட்டிடுறார், அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கை ராமச்சந்திரன் சொல்லி அதிமுக சார்பில் போட்டிடுறார். இந்த 2 நிலையும் பாருங்களேன். ஒன்று மாநிலம் ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு தலைவர் வந்து கோயம்புத்தூரில் போட்டிடுறார், அதுவே சிங்கை ராமச்சந்திரங்கிறவர் அண்மை காலமாக தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கும்போது அந்த பகுதி மக்களுக்கு இது எந்த அளவுக்கு பரிச்சயம்? நீங்க அங்கதான் தவறு செய்றீங்க. சிங்கை ராமச்சந்திரன் யாரோ ஒருத்தர் இல்லை, அதிமுக ஐடி விங் தலைவர். இதுக்கு முன்னால புரட்சி தலைவி அம்மா இருக்க சொல்ல ஐடி விங்கினுடைய செயலாளராக இருந்தார், ஆஸ்பர் சாமிநாதர் இருந்தார். அதுக்கு பிறகு அவர் எடுத்துட்டு சிங்கை ராமச்சந்திரன் ஐடி விங் செயலாளராக போட்டாங்க. அவர் தொடர்ந்து பயணித்து, அவங்க அப்பா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், கட்சியில் நீண்ட காலம் இருந்த குடும்பத்தை சார்ந்தவர். எங்களுடைய கட்சி பாரம்பரியம் உள்ள குடும்பத்தில் வந்தவருக்கு நாங்கள் வாய்ப்பு, அதுவும் வந்து அந்த ஐடி தொழில்நுட்பத்தில் ஒரு வல்லமை பெற்று வெளிநாட்டிலெல்லாம் பணியாற்றி பயிற்சி பெற்று வந்தவர். அதனால் அதிமுக ஐடி விங்கில் பலம் சேர்த்துக்கிட்டு இருக்கவரில் ஒருத்தர். அந்த ஐடி விங்கிலேருந்து ஒருத்தர் நாங்கள் அவருக்கு உரிய மரியாதையும் அவருக்குரிய சிறப்பையும் நாங்கள் செய்யறதுக்காக அவர் கொண்டு வந்து நிறுத்துறோமே தவிர, அது போல ஒவ்வொரு துறையும் அந்த இடத்துல அண்ணாமலைங்கிற ஒருத்தர் வரும்போது அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அதிமுக ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அங்கே குறையுது இல்லை. நீங்க எதை வெற்றி வாய்ப்பு எதை கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் அது சரியான கேள்வி இல்லை. அதுக்கு உதாரணத்தை நான் சொல்கிறேன். இந்தியாவையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவரை எதிர்த்து ஒரு சாதாரண சீனிவாசன் ஒரு மாணவரை வச்சு எதிர்த்து நின்று வெற்றி பெற்றாங்க. அதனால வேட்பாளர் என்பது ஒரு கட்சிக்கு கிடைக்கின்ற ஆதரவை வேட்பாளருடைய உழைப்பு அதை மேன்மைப்படுத்துமே தவிர, வேட்பாளர் மட்டுமே ஒரு கட்சி பலகீனமான கட்சியில் வேட்பாளர் நல்லவராக இருந்தாலும் வல்லவராக இருந்தாலும் வெற்றி பெறுவதற்குரிய ஜனநாயக வளர்ச்சி இன்னும் பெறவில்லை. இல்லை, இப்போ நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. அதிமுக தொண்டர்களுக்கு இது உத்வேகத்தை கொடுக்கும், நம்பிக்கை அளிக்கும், அதிமுகவினுடைய டிஎன்ஏ எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனா நான் என்ன கேட்கிறேன், கோயம்புத்தூர்ல விட்டுருவோம். இப்போ ராமநாதபுரம் எடுத்துப்போம். ராமநாதபுரத்துல பன்னீர்செல்வம் வந்து சுயேட்சையா போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நவாஸ் கனி திமுக கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய IUML அந்த கட்சியினுடைய வேட்பாளர் இருக்கார். அந்த இடத்துல அதிமுகவுடைய ரோல் என்னவா இருக்கும், அல்லது அதிமுக கூட்டணி கட்சியினுடைய ரோல் என்னவா இருக்கும்? அப்ப அதிமுக அந்த இடத்துல மூணாவது இடத்துக்கு இருங்க. நீங்க இதே நவாஸ் கனி 2019 முன்னால யாரு, இப்போ வந்து அவரை வந்து நீங்க பேசு பொருளா பேசுறீங்க, அவர் ஒரு வலிமையானவர்னு சொல்றீங்க, விளம்பரமானவர்னு சொல்றீங்க. 2019க்கு முன்னால் யார் அவர்? அதுதான் இன்னைக்கு எங்கள் வேட்பாளரையும் நீங்கள் அடுத்து பேசும் பொருளாக பேசுவீங்க. இன்னைக்கு அவர் வந்து ஒரு அதிமுகவினுடைய தொண்டர். அந்த நிலையில் அவரை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். நீங்கள் வந்து அதிமுகவினுடைய தொண்டரை கூட தலைமைக்கு கொண்டு வருகின்ற இயக்கம் இது. அதனால் எங்களுக்குரிய தொண்டர்கள் ஒவ்வொரு பூத்துலையும் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கு என்ன உணர்வு இருக்கிறதோ, என்ன வேகம் இருக்கிறதோ அந்த வேகத்தோடு களத்தில் நிற்கிறாங்க. நீங்கள் களத்தில் வந்து பணியாளர்கள் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவர்கள் வேட்பாளராக நிறுத்தினாலும் உங்கள் ஆதரவு வாக்கா மாறாது. அது என்னுடைய அனுபவம். இல்லை, இப்போ அதிமுக ஒன்றிணைஞ்சிருந்தா
எல்லாரும் சேர்ந்திருந்தா நீங்க சொல்றது நடக்கும். இப்போ அமமுக வந்து பாத்தீங்கன்னா 2021 தேர்தலில் போட்டிட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-12 இடங்கள்ல அதிமுக தோல்விக்கு அமமுக காரணம் அப்படின்லாம் வந்து பேசப்பட்டுச்சு. இப்போ பன்னீர்செல்வம் வந்து போட்டியிடுறார். அந்த இடத்துல அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணும் அல்லது அதிமுக வாக்களிக்கணும்னு நினைக்கிறேன். பன்னீர்செல்வம் போடுவாங்க, அதிமுக போடுவாங்க. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், கொஞ்சம் நேரம் கொடுங்க. அதாவது பன்னீர்செல்வம் அதிமுகவினுடைய பிரிவோ அணியோ இல்லை, அவர் பிணி தனி. அதனால் அவருக்கும் அதிமுக சம்பந்தம் இல்லை. அது நீதிமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையம் வரைக்கும் உறுதிப்படுத்தியிருக்கு. அது அந்த பிரச்சனையை வேறு வகையில் பேசுவோம். டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னீங்க? 2021 தேர்தலில் அவர் வாக்கு வாங்கினார். அதிமுக தோல்விக்கு அமமுக காரணம். அதையே நான் இப்படி சொல்கிறேன், அவர் வாங்கின வாக்கு தேமுதிகவினுடைய வாக்கு, இவருக்குன்னு வாக்கு இல்லை. அவர் வந்து தனிநபர். அவர் வந்து இன்னைக்கு வேட்பாளர் கூட இல்லாத ஒரே ஒரு வேட்பாளர் வந்து என்னை மட்டும் நிற்க வைங்க தேனிலன்னு போய் அவர் கேட்டார். பிஜேபி பார்த்து 2 இடத்துலையாவது நில்லுங்கன்னு சொல்லி 2 இடம் கொடுத்தது அவரே சொன்னார். அதுக்கே அவர் வேட்பாளர் தேடிக்கிட்டு இன்னைக்கு என்னவோ பண்ணிட்டு இருக்காரு. அதனால முடிஞ்சா நானே நிற்பேன்னு சொல்றாரு அவர். அவர் 2 இடத்துல நானும் நின்று, ஏன்னா அவர் மேலே வேறு வழக்கு இருக்குது, அந்த வழக்குலேருந்து இன்சால்வன்சி வாங்கிட போகிறாருன்றதுக்காக ஏதாவது நிறைய மத்திய அரசு உதவி செய்யுன்ற எண்ணத்தோடு அவர் போட்டிடுவார். அது இல்லை, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. நான் சொல்கிறது, அவர்களெல்லாம் எங்களால் வெளியேற்றப்பட்டவர்கள்ன்றதை விட விரட்டி அடிக்கப்பட்டவர்கள், அதிமுக தொண்டர்களால் விரட்டப்பட்டவர்கள். அவர்களுக்கு ஒரு புகலிடம் கிடைத்திருக்கிறது என்பது வேணால் உண்மையாக இருக்குமே தவிர அவர்களுக்கு வாக்கு வங்கி என்பது இல்லை. அதிமுக எந்த ஜாதிக்கோ, எந்த மதத்துக்கோ, எந்த பிரிவுக்கோ, எந்த எல்லைக்கோ உட்பட்ட கட்சி இல்லை. இது வந்து ஒரு ஜனநாயக கட்சி, ஒரு சாதாரண தொண்டர்களால் வழிநடத்துகின்ற, சாதாரண தொண்டர்கள் தலைமையேற்கின்ற கட்சி. அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா தொடர்ந்து இதை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு நிலையிலும் போராடி தான் நாங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கோம். எங்களை வந்து ஏற்றுக்கொண்டவர்களை விட ஏளனப்படுத்தியவர்கள் அதிகம். அதுதான் இப்போவும் செய்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தலும் நாங்கள் எங்களுடைய பலத்தை நிரூபித்து தான் வெளியே வந்திருக்கோம். இந்த முறையும் நிரூபிப்போம். அதான் இப்போது ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இடி ரைடு வந்து விஜயபாஸ்கர் வீட்டில் வருது. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேள்வி கேட்குறாங்க. சட்ட ரீதியாக நாங்கள் சந்திப்போம் அப்படின்ட்டாரு. அப்போது எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எதிர்க்கிறதுக்கு இன்னும் ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். இல்லைங்க, இதை வந்து நீங்களே கேட்டீங்க, நேற்று ரைடு வந்துருச்சுன்னு. இதை வந்து எல்லாரும் கேட்பாங்க. இல்லை நேற்று கேட்டாங்க. ஆனால் அவர் இல்லை, மற்ற கட்சிகள்லாம் இங்கே இருக்கக்கூடிய திமுகவோ மற்ற கட்சிகள்லாம் பாஜக வந்து இதை ஏவி விடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுதான் நான் சொல்றேன். இப்படிப்பட்ட பாரதிய ஜனதாவினுடைய கடந்த கால வரலாறுகளை, இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுவதும் நடைபெறுகின்ற அரசியலை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், இப்படியெல்லாம் நடக்கும் தெரியும். அது நடந்தாலும் நாங்கள் இதுக்கு வந்து பயந்து அவங்க பின்னால் போக மாட்டோன்ற உறுதி எங்ககிட்ட இருக்குது. அதனால தான் நாங்கள் சட்டம் இருக்குது, நீதி இருக்குது, இந்த நாட்டில் சட்டமும் நீதியும் எங்களை காப்பாற்றுன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் அவங்க யாரை ஏவி விட்டாலும், எப்படி ஏவி விட்டாலும் அதை எதிர்கொள்கிற மனநிலைக்கு நாங்கள் எப்போ வந்துட்டு தான் வெளியே வந்தோம். இல்லை, இப்போ மோடிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏதாவது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் இருக்கா? ஏன்னா மோடி அவர்களும் எடப்பாடி பற்றி பேச மாட்டேங்கிறாரு, அல்லது அவர் அதிமுக தலைவர்களை பற்றி பேசுகிறார், எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பாஜகவை நாங்கள் தேவைப்படக்கூடிய இடத்துல விமர்சிப்போம், அது நாங்கள் கூட்டணி ஆக இருந்தனால தர்மத்தை வந்து மீறலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் இந்த ரெண்டு ஒரு முரண் இருக்கு. அந்த முரண் இருக்குன்றது உங்கள் பார்வை. அது சரியா தப்பான்றதை காலம் சொல்லும். எங்களை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி அவர்களை நாங்கள் வெறுக்க வேண்டிய தேவையோ அல்லது அவரை வந்து இழிவுபடுத்த வேண்டிய நோக்கமும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் அதை செய்ய மாட்டோம். அது நேற்றைக்கு கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. நாங்கள் அவங்க ஒரு கட்சியோடு இருந்து பிரிஞ்சு வந்தோம்னா அந்த கட்சியை விமர்சிக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் அந்த கட்சியை ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தினா நாங்கள் அதை சொல்ல போகிறோம். அதனால் ஒரு கூட இருக்க சொல்ல தூக்கி தோளில் வச்சுக்கிறது, விட்டுட்டு வந்த உடனே அவங்கள வந்து போட்டு மிதிக்குதுன்றதெல்லாம் அதிமுக வந்து செஞ்சதில்லை. அப்படிப்பட்ட பண்பாட்டில் நாங்கள் வரல, வரவும் மாட்டோம். பிரச்சனைகள் அடிப்படையில் தான் ஒருத்தர் ஏற்கிறதும் நிராகரிக்கிறதும் இருக்குமே தவிர தனிப்பட்ட நபர்களை எந்த வகையில் நாங்கள் விமர்சிக்க மாட்டோம். அதுக்கான தேவையில்லை. எங்களுக்கு வந்து யாராவது அப்படி செஞ்சாங்கன்னா அதை எதிர்கொள்வோமே தவிர நாங்களாக போய் யாரையும் எந்த நிலையிலும் படி சொல்ல மாட்டோம். அவங்கள வந்து நாகரிகமற்ற முறையில் விமர்சிக்க மாட்டோம். அப்போ நான் இறுதியாக கேட்குறது, அப்போ இரட்டை இருந்தால் அதிமுக ஜெயிச்சிருங்கிற ஒரு நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துருச்சு. இரட்டை இலை மட்டும் இல்லைங்க, இரட்டை இலைன்றது அதிமுக.
அதிமுகன்றது இரட்டை இலை. இந்த அதிமுகன்னு வர சொல்ல இரட்டை இலை, அதிமுகவினுடைய தொண்டர்கள், அதிமுகவினுடைய கட்டமைப்பு, அதிமுகவுக்கு எங்கள் தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா சேர்த்து வச்சிருக்க நல்ல பேர், அவங்க கொண்டு வந்த திட்டங்கள், அதுக்கு பிறகு அந்த எடப்பாடியார் செஞ்சிருக்க 4.5 வருஷத்தில் செஞ்ச சாதனைகள், இது எல்லாம் சேர்ந்தது தான் அதிமுக. ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் இல்லை. இப்போ ஒருத்தர் வேட்பாளராக அறிவிச்சிருக்கோன்னா இந்த செயல்களில் மொத்த உருவமாக தான் அவரை மக்கள் பார்ப்பாங்க. அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டது, இந்த கட்சி இவரை நிறுத்தியிருக்கு, இந்த கட்சி வேலை வாங்கும், இவர் இந்த கட்சிக்கு வேலை செய்வார், இந்த கட்சியினுடைய எண்ணங்களை அல்லது கொள்கைகளை அவர் நாடாளுமன்றத்தில் போராடி நிறைவேற்றுவார் அப்படின்ற நிலையில தான் இருக்கான். ஒரு தலைவரை நிற்க வச்சுட்டு அவர் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, அவருக்கு வெளிநாட்டில் இருக்கிற சொத்துக்களை காப்பாற்றுறதுக்கு பண முதலைகளையும் மற்றவர்களையும் கொண்டு வேட்பாளராக நாங்கள் நிறுத்தலை. எங்களுடைய நோக்கம் அந்த தொகுதியில் அடிப்படையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தெரிஞ்ச ஒருத்தர், அடிப்படை மக்களோடு பழகிய ஒருத்தர், இந்த தொகுதிக்கு எது தேவை, என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யணும், அதை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் அந்த வேட்பாளராக இருந்தால் அந்த மக்களுடைய உணர்வும் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும். அதை விட்டுட்டு எங்கேருந்தோ ஒருத்தர் பதவிக்காக அமைச்சராகலாமா பிரதமர் ஆகலாமான்னு எண்ணத்தில் இருக்கிற ஒருத்தரை கொண்டு அங்கே வேட்பாளரை நிறுத்துறீங்கன்னா அவர் ஜெயித்த உடனே திருப்பி நன்றி சொல்ல கூட வரமாட்டார். அதுதானே கடந்த 2019 நடந்தது. இன்றைக்கி தேர்தல் வந்த உடனே ஓட்டு கேட்க போகிறவங்க 2019 தேர்ந்தெடுக்கப்பட்ட 33 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எத்தனை பேர் தொகுதிக்கு போய் நன்றி சொன்னாங்க? மக்கள் தேடிக்கிட்டு இருக்காங்களே, போட்டாங்கல்ல போஸ்டரு, கண்டா வர சொல்லுங்கன்ட்டு. தலைவர்களுடைய நிலை அதுதான். நீங்கள் ரொம்ப பெருசாக போவோன்னா இன்றைக்கி திருச்சியில் காங்கிரஸ் ஏன் போட்டியிட முடியாததுனால போச்சு. திருநாவுக்கரசர் அங்கே போய் என்ன கடைசி நேரத்தில் போய் கையில் காலில் விழுந்து பார்த்தாரு. அங்கே இருக்கிற மக்கள் அவரை புறக்கணிக்கிற நிலை வந்த பிறகு இவரை போட்டு நம்ம அசிங்கப்பட முடியாது, இவரை கூட கூட்டிகிட்டு போனால் நான் உதவாங்கன்னு சொல்லி திமுக தொண்டன்னு சொன்னான். அவரை உதைக்க மாட்டாங்க, என்ன உதைப்பாங்கன்னு சொல்லி அவன் சொன்னதுனால வேறு வழியே இல்லாமல் அந்த தொகுதியை தரல. அதாவது இதை நான் விமர்சனமாக சொல்லலை, இதுதான் தலைவர்களை கொண்டு வருகின்ற போது அவங்க பாட்டு ஜெயித்த உடனே அவங்க வேலையை பார்ப்பாங்க, அடுத்து மேலே எங்கே போகிறது, தன்னுடைய சொத்தை எங்கே காப்பாற்றுறது, எந்த நாட்டில் பதுக்கிறதுன்னு அவங்க போயிடுறாங்க. இதுதான் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பாக அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்காக வாக்கு கேட்குற அந்த தொண்டை ரோட்டில் அடிபடுறான். அந்த நிலை இருக்கக்கூடாதுன்னு அதிமுகவில் எப்பவுமே சாதாரணமானவர்களை கொண்டு வரும். ரெண்டாவது, இப்படி செய்வதன் மூலமாக ஒரு பெரிய பொறுப்பில் இருந்துட்டோம், நம்ம தொடர்ந்து நம்ம தான் இந்த கட்சி, நம்முடைய மகன் தான் இந்த கட்சின்ற எண்ணம் தலைமை நிர்வாகிகளுக்கு வரக்கூடாது. அவங்களுக்கு எந்த நேரத்துலையும் நம்ம இதை இழக்க வேண்டியிருக்கும், இந்த இடத்துக்கு இன்னொருத்தர் உட்கார்ந்துருவாங்கன்ற பயத்தோடு இருந்தால் தான் அவங்க கட்சிக்கு விசுவாசமாக இருப்பாங்க, உண்மையாக உழைக்க நினைப்பாங்க, மக்களை மதிப்பாங்க. அந்த ஒரு எண்ணம் இருக்குன்றதுனால தான் இப்படி ஒரு புதியவர்களுக்கு வாய்ப்பு தர்றது. ஆனால் அந்த புதியவர்களுக்கு வாய்ப்பு தருகின்ற பொழுது அதுக்கு கட்சிக்காக உழைத்தவர்கள், சீனியர்கள் எந்தவித சுணக்கமும் இல்லாமல், பாதிப்பு இல்லாமல் அவர்களை வரவேற்று கொண்டு போய் அதை கூட இருந்து அவங்கள வெற்றி பெற வைக்கிறாங்கன்னா அதுதான் அதிமுகவுடைய பலம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கீங்க. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. இது நம்ம ஃபேமிலி. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க்.